இன்று முதலமைச்சராக பதவியேற்ற தவிக தலைவர் விஜய் தலைமைச் செயலகத்தில் தனது அலுவலக பணிகளை தொடங்கினார். இதனை முடித்துக் கொண்டு தற்போது சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலுக்கு வருகை தந்திருக்கிறார். அங்கு பெரியார் திடலுக்கு சென்ற அவர் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார். அவருக்கு திராவிட கழகத்தின் தலைவர் வீரமணி வரவேற்பளித்தார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். தொடர்ந்து அவர் பெரியார் திடலில் பெரியார் நினைவகத்தில் தற்போது அவர் மரியாதை செலுத்துவார் என்று ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதலமைச்சராக பதவியேற்றுள்ள தவிக தலைவர் விஜய் தொடர்ந்து தலைமைச் செயலகத்திற்கு சென்று தனது அலுவலக பணிகளை தொடங்கினார். அடுத்ததாக தற்போது தனது பணிகளை முடித்துக் கொண்டு அடுத்த கட்டமாக பெரியார் திடலுக்கு முதலமைச்சர் வருகை தந்திருக்கிறார். அங்கு அவர் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார். பெரியார் திடலுக்கு வந்து பெரியார் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார். அவருக்கு திராவிட கழகத்தின் தலைவர் வீரமணி வரவேற்பளித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். அவருக்கும் முதலமைச்சர் விஜய் மரியாதை செலுத்திய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். தொடர்ந்து தற்போது பெரியார் திடலில் முதலமைச்சர் விஜய் இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தனது தலைமைச் செயலகத்தில் அலுவலக பணிகளை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் விஜய் தற்போது பெரியார் திடலுக்கு வருகை தந்திருக்கிற நிலையில் அங்கிருக்கும் கள நிலவரங்கள் என்ன? தலைமைச் செயலகத்திலே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பல்வேறு துறைகள் சார்ந்த அதிகாரிகளை சந்தித்திருந்தார் முதலமைச்சர். அவர்களிடமிருந்து தமிழக அரசினுடைய தற்போதைய சூழலில் குறிப்பிட்ட துறைகளின் செயல்பாடு எவ்வாறு இருக்கின்றது என்பதை எல்லாம் கேட்டறிந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தான் கையெழுத்திட்ட 3 விதமான கோப்புகள் தொடர்பாக அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியிருந்தார். மின்வாரியம் உள்ளிட்டவற்றினுடைய அதிகாரிகளையும் அழைத்து பேசியிருந்தார். 200 யூனிட் அளவு இலவச மின்சாரத்தை வழங்குவதற்குரிய கோப்புகளில் கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய நிலையில் அதற்காக ஆகக்கூடிய மானியத் தொகை என்ன என்பதையெல்லாம் கேட்டறிந்து விட்டு அந்த தலைமைச் செயலகத்தினுடைய ஆலோசனை கூட்டம், ஆய்வுக் கூட்டம் உள்ளிட்டவற்றையெல்லாம் நிறைவு செய்து கொண்டு தற்போது தமிழக முதலமைச்சர் வேப்பேரியில் இருக்கக்கூடிய பெரியார் திடலை வந்திருந்திருக்கின்றார். திராவிடர் கழகத்தினுடைய மூத்த தலைவர்களிடம் சென்று வாழ்த்துக்களை பெற்றார். பெரியார் தொடர்பான அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார் தமிழக முதலமைச்சர். பெரியார் குறித்த புத்தகங்களையும் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர்கள் தமிழக முதலமைச்சருக்கு வழங்கியிருந்தார்கள். அதையும் பெற்றுக்கொண்டு இப்பொழுது பெரியாரினுடைய நினைவிடம் சென்றிருக்கின்றார். நினைவிடத்திலே மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றார் தமிழக முதலமைச்சர் என்பதை பார்வையிட்டு வருகின்றோம். சமூக நீதி வாழ்கவே, சமூக நீதி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, பெண் உரிமை வாழ்கவே, பெண் உரிமை வாழ்கவே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.